Dear students and parents, வணக்கம். நான் உங்கள் கமல், கேரியர் கன்சல்டன்ட். இப்போது கடந்த வீடியோவில் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியோட கேம்பஸஸ் பற்றி பார்த்துட்ருக்கோங்க. மொத்தம் அண்ணா யூனிவர்சிட்டியில் 4 கேம்பஸ் இருக்குது. அதில் நம்ம சிஇஜி கிண்டி கேம்பஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் எம்ஐடி குரோம்பேட் கேம்பஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் ஏசிடி அழகப்பா கேம்பஸ் பார்த்தோங்க. அதனோட வரிசையில் அடுத்தது நம்மளுக்கு இன்னொரு கேம்பஸ் இருக்குது. அந்த கேம்பஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எஸ்ஏபி கேம்பஸ் அண்ணா யூனிவர்சிட்டி. ஆமாங்க, எஸ்ஏபி அப்படின்னாக்கா ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் எஸ்ஏபி. ஸோ இந்த எஸ்ஏபி கேம்பஸில் என்னென்ன கோர்சஸ் அவைலபிளாக இருக்குன்னு பார்க்கலாங்களா? ஓகே, மொத்தம் பார்த்திங்கன்னா 2 கோர்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. இந்த ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங்கில் ஆர்கிடெக்சர் படிப்புக்கு ஒரு படிப்பு இருக்குது. பிஆர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் 5 இயர்ஸ் கோர்ஸுங்க. இது ஒரு படிப்பு இருக்குது. அதே மாதிரி பி பிளான் அப்படின்னு சொல்லக்கூடிய பேச்சுலர் ஆஃப் பிளானிங், இது 4 இயர்ஸ் கோர்ஸுங்க. ரெண்டுமே ப்ரொஃபஷனல் கோர்ஸு. ஓகே, இதனோட அட்மிஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன யூனிவர்சிட்டிஸ், போன கேம்பஸஸ் எல்லாமே டிஎன்ஏ கவுன்சிலிங் மூலிமா பார்த்தோம் இல்லைங்களா? இதுக்கு அந்த மாதிரி இல்லைங்க, ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனுங்க. இதனோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேர் பார்த்தீங்கன்னா NATA, நாட்டா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்கள் எழுதுனுங்க. ஆமாங்க, NATA என்னன்னு பார்த்தீங்கன்னா தி நேஷ்னல் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் ஆர்கிடெக்சருங்க. அதுதான் NATA. நம்ம மெடிக்கலுக்கு நீட் எக்ஸாம் எழுதுகிறோம் இல்லைங்களா? அதே மாதிரி தாங்க இந்த பர்டிகுலர் ஆர்கிடெக்சருக்கு நீங்கள் NATA எக்ஸாம் எழுதுனுங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா COA, கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர் அப்படின்ற சொல்லக்கூடியவங்க நடத்துகிறாங்க. அந்த நீட் எக்ஸாம் மாதிரி ஆல் இண்டியா லெவலில் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த NATA எக்ஸாம் நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்கள் எழுதி அதுக்கு உண்டான மார்க்கை வச்சுருக்கணுங்க. அடுத்தபடியாக நம்ம ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி பார்க்கலாங்க. பிஆர்க்கு படிக்கிறதுக்கு டோட்டலாக டியூஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 90,800ங்க. ஆமாங்க, 90,800 ரூபாய் தாங்க ஃபீஸ் ஆகுதுங்க. அதே மாதிரி பி பிளானுக்கு பார்த்தீங்கன்னா 77,600 ரூபா, 77,600ங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த நேட்டா எக்ஸாம் கிளியர் பண்ணி நீங்கள் சீட்டு எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த அளவில் தாங்க ஃபீஸ் இருக்குது. ஓகே, அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸுங்க. பிளேஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா அந்த டாப் ரெக்ரூட்டர்ஸ் சொல்லக்கூடிய இந்த TCS, விப்ரோ, அசெஞ்சர், மைக்ரோசாஃப்ட், அப்புறம் சாம்சங் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் ஹுண்டே, இவங்க எல்லாமே டாப் ரெக்ரூட்டர்ஸாக இருக்காங்க. இந்த படிப்பு படித்து முடிக்கிறவங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூலேயே பிளேஸ்மெண்ட் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஆவரேஜ் பேக்கேஜ்னு பார்த்தீங்கன்னாக்கா 8.54 lakhs per annum இருக்குது. ஹையஸ்ட் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னாக்கா 40 lakhs per annumல பிளேஸ் இருக்காங்க. ஸோ இது பிளேஸ்மெண்ட்டோட டீட்டெயில்ஸுங்க. அடுத்தபடியாக நம்ம எதுக்காக இந்த எஸ்ஏபியை சூஸ் பண்ணுங்க, ஒய் டு சூஸ் எஸ்ஏபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் ஆர்கிடெக்சர் ஸ்கூல்ஸ் இன் இந்தியாங்க. இந்தியாவில் பல ஆர்கிடெக்சர் ஸ்கூல்ஸ் இருக்குது. அதில் இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஓல்டு அண்ட் ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டியூட்ஸுங்க. அதனால் இது ரொம்ப பெஸ்ட்டானதுங்க. இது எஸ்டாப்ளிஷ் ஆன வருஷம் பார்த்திங்கன்னா 1957 இருக்குங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேக்கல்ட்டி பார்த்திங்கன்னா ஹைலி குவாலிஃபைட் ஃபேக்கல்ட்டி வித் நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்திங்கன்னா டெடிக்கேட்டட் ஸ்டுடியோஸ், செமினார் ஹால்ஸு, அப்புறம் வெல் ஸ்டாக்டு லைப்ரரி. மொத்தம் பார்த்திங்கன்னா 13,000 பப்ளிகேஷன்ஸுக்கு மேலே உள்ள புக்ஸை அவங்க வச்சுருக்காங்க லைப்ரரியில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிசைன் அண்ட் சிமுலேஷன். இந்த ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங் படிக்கிறதுனால நம்மளுக்கு டிசைனிங் தேவைப்படும், சிமுலேஷன்ஸ் தேவைப்படும் இல்லைங்களா? பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம எப்படின்றது பார்க்கணும். ஸோ அதுக்கான ஃபெசிலிட்டிஸ்ன்னு பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் கம்ப்யூட்டர் லேப்ஸு வித் நெட்வொர்க் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. ஸோ டிசைனிங் அண்ட் சிமுலேஷன் பண்ணுறதுக்காக இது பிரத்யேகமாக இந்த ஃபீச்சர் கொண்ட கம்ப்யூட்டர் லேப் வித் நெட்வொர்க்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அலுமினியம் நெட்வொர்க். எஸ், அலுமினியம் நெட்வொர்க் பார்த்திங்கன்னா ரினவுடு ஆர்கிடெக்ட்ஸ் அண்ட் பிளானிங் இல்லை இருக்கக்கூடியவங்க, அதாவது பிளானர்ஸ், அர்பன் பிளானர்ஸ் எல்லாம் இதில் அலுமினியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் இதனோட
அஃபோர்டபுள் ஃபீஸ், லோயஸ்ட் ஃபீஸ், அதே மாதிரி லேப் ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்குது, ஆர்ட் ஆஃப் தி சிட்டியில் இருக்குது. அதே மாதிரி லோக்கல் கம்பெனிஸ் வந்து டைரெக்டாக ரெக்யூமெண்ட் கேம்பஸ் இன்டர்வியூஸில் வந்து அவங்க ரெக்யூட் பண்ணி போகிறாங்க. ஸோ இது எல்லா ஃபீச்சர்ஸுமே நம்மளுக்கு இந்த எஸ்ஏபியில் இருக்குங்க. சிம்பிளாக சொல்ல போனால் இது வந்து ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் மட்டும் இல்லைங்க, இது வந்து சவுத் இந்தியாவோட பெஞ்ச் மார்க் ஃபார் ஆர்கிடெக்சருங்க. ஆமாங்க, எஸ்ஏபி அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய இந்த எஸ்ஏபி இட்ஸ் அ பெஞ்ச் மார்க் ஃபார் ஆர்கிடெக்சர் இந்த சவுத் இந்தியாங்க. ஆர்கிடெக்சர் படிக்க விருப்பமாக இருக்க மாணவர்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டு பிளேஸுங்க. இதனோட அஃபிஷியல் வெப்சைட்னு பார்த்தீங்கன்னா cac.annauniv.edu, cac.annauniv.edu. இதுதான் இதனோட அஃபிஷியல் வெப்சைட்டுங்க. இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் மற்ற தகவல்களை நீங்கள் எடுத்துக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. வழக்கம் போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய வீடியோஸு உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் வரணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கேரியர் கைட் வித் கமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க. நான் ஒவ்வொரு வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எல்லா வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாழ்த்துக்கள். நன்றி.